ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சில விஷயங்கள் சொன்னார். விஜய் கொஞ்சம் ஆபத்து இருக்கு, அவர் வந்து கூட்டத்தில் வந்து போகும்போது பாதுகாப்பாக போகணும் அப்படிங்கிற மாதிரி வேறு சில விஷயங்களை கனெக்ட் பண்ணி சொன்னார். அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஒய்பிரிவு பாதுகாப்பு இருக்கு, மாநில அரசு பாதுகாப்பு இருக்கு, அது இல்லாமல் அவர் கூட வந்து பவுன்சர்ஸ் இருக்காங்க. துபாயிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30 பவுன்சர்ஸ் வந்து விஜயோட எல்லா இடங்களுமே கூடவே போகிறாங்க. ஸோ இத்தனை பாதுகாப்பு இருக்குது. இப்போ ஏர்போர்ட்லேருந்து தான் வெளியில் வராரு, ஏர்போர்ட்டில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஸோ ஏர்போர்ட் அத்தாரிட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இதை எல்லாத்தையும் தாண்டி வந்து எப்படி வந்து ஒருத்தர் வந்து விஜய் நெருங்க முடியும்? இப்போ ஒரு ரசிகர் வந்து விஜய் நெருங்க முடியுமா அப்படின்னா, அவ்வளோ சீக்கிரம் வந்து ரசிகர்கள்லாம் விஜய் நெருங்கிட முடியாது. அப்போ அந்த ப்ளூ சட்டக்காரரு அவர் ரசிகரா, அவர் யாரு, அவர் எப்படி அந்த கூட்டத்துக்குள்ள வந்தாரு, அவர் எப்படி வந்து விஜய்க்கு அவ்வளோ நெருக்கமாக போனாரு, அவர் எப்படி தள்ளி விட்டார்னு சொல்றாங்க. அது தள்ளி விட்டாரா இல்லை வந்து அவர் தள்ளப்பட்டு அவர் மேல விழுந்தாரா, அவர் இன்டென்ஷனா தள்ளினாரா அல்லது அந்த நெரிசலால் அவர் தள்ளப்பட்டு தள்ளினாராங்கிறது ஒரு தள்ளப்பட்டு தள்ளினாரா அதெல்லாம் நமக்கு இன்னும் தெரியல. ஆனா வந்து ஒருத்தர் தள்ளி விட்ட மாதிரி சில காணொலிகள் இருக்கு. அதனால விஜய் விழுந்த மாதிரி ஒரு காணொலி இருக்கு. கார் பக்கத்துல போயிட்டாரு, டக்குன்னு கார்ல ஏறி விஜய் போயிட்டாரு.